வெல்கம் டு த்ருவ் ட்ரீம்ஸ். சிட்டுக்குருவியும் டிராகன் நண்பனும். ஒரு காலத்தில் பசுமையான காடுகளும் மின்னல் மர்மங்களும் சூழ்ந்த ஒரு நீளமான பள்ளத்தாக்கில் டிராகோ என்ற ஞாபக மறதி கொண்ட டிராகன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் உயரமான மற்றும் நெருப்பைக் கக்கும் ஆற்றலைக் கொண்டிருந்தாலும் அவன் உள்ளம் மென்மையானது. ஆனால் அவன் எப்போதும் அவனுடைய முக்கியமான பொருட்களை மறந்துவிடுவான். சில சமயங்களில் அவனுடைய சொந்த குகையை கூட மறந்துவிடுவான். ஒருநாள் காலையில் ரோசி என்ற ஒரு புத்திசாலி குருவி டிராகோவின் பள்ளத்தாக்கின் மேலே பறக்கும்போது டிராகோவை பார்த்தாள். அவன் எதையோ தேடிக் கொண்டிருந்தான். அவள் பறந்து சென்று, "நீ என்ன தேடுகிறாய்?" என்று கேட்டாள். டிராகோ ரோசியை பார்த்து, "என் கிரீடம். அது எனக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். ஆனால் அதை எங்கு வைத்திருந்தேன் என்று நினைவில் கொள்ள முடியவில்லை" என்றான். ரோசி டிராகோவின் குழப்பத்தை கவனித்து அவனுக்கு உதவ முடிவு செய்தாள். அவள் சிறிய அளவிலும் கூரிய கண்களும் கொண்டிருந்ததால் அவள் பள்ளத்தாக்கின் ஒவ்வொரு கோணத்தையும் விரைந்து தேடி, இறுதியில் ரோசி நதியின் ஓரத்தில் குளிர்ந்த நீரில் ஒளிரும் பொருளைக் கண்டுபிடித்தாள். "அதோ பார், அதுதான்" என்று அவள் டிராகோவிற்கு சொல்லி அவன் அருகே வரும்போது அவள் அவனுக்கு வழிகாட்டினாள். டிராகோவின் முகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசமாக மாறியது. அவன் அந்த கிரீடத்தை கவனமாக எடுத்து தலையில் வைத்து நன்றி கூறினான். அந்த நாளிலிருந்து டிராகோ ரோசியை தனது வெப்பமான குகையில் பரிவுடன் அழைத்து கடுமையான குளிர்காலங்களில் அவளை தங்க வைக்க செய்தான். ஒவ்வொரு நாளிலும் அவள் அவனுடைய பொருட்களை நினைவில் வைக்க உதவுவாள். பதிலுக்கு டிராகோ அவளைப் பாதுகாக்க வாக்களித்து அவளுடன் டிராகன்கள் மற்றும் மந்திரங்களின் கதைகளைப் பகிர்ந்து ரோசியின் இதயத்தை அதிசயங்களுடன் நிரப்பினான். இப்படி அவர்களது நட்பு பல பருவங்களாக வளர்ந்தது. அவளும் அவனும் மீண்டும் மீண்டும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். உண்மையான நட்பு அன்பு, ஒத்துழைப்பு மற்றும் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையில் வளருகிறது. Like and subscribe for more videos.